வணக்கம். செய்திச் சுருக்கம். ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடன் பிரதமர் மோடி திடீர் சந்திப்பு. முக்கிய விஷயங்கள் பற்றி ஆலோசனை. ஜனாதிபதி திரௌபதி முர்முவை ராஷ்டிரபதி பவனில் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இன்று காலை நடந்த இந்த சந்திப்பு குறித்து ஜனாதிபதி மாளிகை போட்டோ பதிவை வெளியிட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. பிரதமரின் சமீபத்திய வெளிநாட்டு பயணம், சுதந்திர தின விழா கொண்டாட்டம், துணை ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் அவர் ஜனாதிபதியுடன் பேசியிருக்கலாம் என கூறப்படுகிறது. பீகாரில் நடக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் பேசி வருகின்றன. அதுகுறித்து சிறப்பு விவாதம் நடத்தக்கோரி சபையை நடத்த விடாமல் அமளி செய்கின்றனர். இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்கா 25% கூடுதல் வரி விதித்துள்ளது. அத்துடன் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் அபராத வரி விதிப்போம் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த சூழலில் பிரதமர் மோடி ஜனாதிபதியை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கவின் அப்பா உயிருக்கு அச்சுறுத்தல், துப்பாக்கியுடன் 24 மணி நேர போலீஸ், அரசு திடீர் நடவடிக்கை. நெல்லையில் சாப்ட்வேர் இன்ஜினியர் கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த கவினும், நெல்லையை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சித்த மருத்துவரும் காதலித்து வந்தனர். காதலியின் தம்பி சுஜித் கவினை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்தார். அவரை போலீசார் கைது செய்தனர். தனது அக்காவை இன்னொரு சாதியை சேர்ந்தவர் காதலித்ததால் கொன்றேன் என்று வாக்குமூலம் கொடுத்தார். ஆணவ கொலை சதியில் சுஜித் அப்பா சரவணன், அம்மா கிருஷ்ணகுமாரி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் 2 பேரையும் கைது செய்தால் மட்டுமே கவின் உடலை வாங்குவோம் என்றும் உறவினர்கள், ஊர் மக்கள் போராட்டம் நடத்தினர். போலீஸ் எஸ்ஐக்களான சுஜித்தின் அப்பா, அம்மா 2 பேருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சரவணனை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து சமாதானம் அடைந்த கவின் உறவினர்கள் 5 நாட்கள் கழித்து சடலத்தை பெற்றுக் கொண்டனர். சொந்த ஊரில் கவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கவின் அப்பா சந்திரசேகரனின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். அவருக்கும் கவின் குடும்பத்தினருக்கும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பல சமூக அமைப்புகள் வலியுறுத்தின. இதையடுத்து கவின் அப்பாவுக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்கும்படி அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று காலை முதல் துப்பாக்கி ஏந்திய கான்ஸ்டபிள் ஒருவரை பாதுகாப்புக்காக போலீசார் நிறுத்தியுள்ளனர். அவர் கவின் அப்பாவுடனே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோயிலுக்கு சென்ற 15 பேருடன் ஓடைக்குள் பாய்ந்த கார், தண்ணீருக்குள் உயிரை விட்ட 11 பேர். உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா மாவட்டம் சிகாகான் கிராமத்தைச் சேர்ந்த 15 பேர் கார்குபூரில் உள்ள பிருத்விநாத் கோயிலில் புனித நீராட காரில் புறப்பட்டனர். பெல்வா பகுதா அருகே சென்றபோது திடீரென கார் சாலையோரம் உள்ள சரையு கால்வாயில் கவிழ்ந்தது. சத்தம் கேட்டு ஓடிவந்த கிராமத்தினர் போலீஸ் மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு நீரில் மூழ்கியவர்களை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். விரைந்து வந்த போலீசாரும் தீயணைப்பு படையினரும் இணைந்து கால்வாயில் மூழ்கிய காருக்குள் சிக்கியவர்களை மீட்டனர். அதில் 11 பேர் நீருக்குள்ளேயே இறந்ததால் சடலமாக மீட்கப்பட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடைத்த 4 பேர் அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர். வேகமாக வந்த கார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இறந்தவர்களின் உடல்களை கைப்பற்றிய போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரிக்கின்றனர். இந்த கொடூர விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். கோண்டா மாவட்டத்தில் நடந்த துரதிர்ஷ்டவசமான விபத்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன். இறந்தவர்கள் ஆன்மா சாந்தியடையவும், காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடையவும் ராமரை பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி என யோகி ஆதித்யநாத் பதிவிட்டுள்ளார். கிரானைட் குவாரியில் சரிந்து விழுந்த பாறைகள், 6 தொழிலாளர்களுக்கு சோகம். ஆந்திராவின் பாப்பட்லா மாவட்டம் பள்ளிக்குரவா அருகே சத்யகிருஷ்ணா கிரானைட் குவாரி உள்ளது. இன்று வழக்கம் போல் 16 தொழிலாளர்கள் குவாரியில் பணியில் இருந்தனர். அப்போது திடீரென கிரானைட் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். படுகாயமடைந்த மேலும் 10 தொழிலாளர்கள் நரசராவ்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இறந்தவர்கள் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குவாரி விபத்து குறித்து அறிந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளிடம் விசாரித்து விவரங்களை கேட்டறிந்தார். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கவும், விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார்.
சிறுமியை கடத்திச் சென்று சீரழித்த கொடூரன்கள், சுட்டு பிடித்த போலீஸ். உத்தரப்பிரதேசத்தின் பண்டாவில் நேற்று 15 வயது சிறுமி ஒருவர் டியூஷன் சென்டரிலிருந்து வீட்டுக்கு செல்ல ஆட்டோ பிடித்துள்ளார். அதில் ஆட்டோ டிரைவரின் நண்பரும் இருந்துள்ளார். சிறுமியை வீட்டில் இறக்கிவிடாமல் 2 பேரும் ஒதுக்குப்புறமான காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மாறி மாறி கூட்டு பலாத்காரம் செய்த இருவரும் சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். பாதிக்கப்பட்ட சிறுமி அங்கிருந்து வெளியேறி அருகில் வீடுகள் இருக்கும் பகுதிக்கு சென்று நடந்ததை கூறியுள்ளார். அங்குள்ள மக்கள் உடனடியாக அவரது குடும்பத்தினருக்கும் போலீசுக்கும் தகவல் கொடுத்தனர். வழக்கு பதிவு செய்த கோட்பாலி நகர போலீசார் சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை செய்து வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். சிறுமியின் வாக்குமூலம் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆட்டோவையும் அதன் டிரைவரையும் அடையாளம் கண்டுபிடித்தனர். ஆட்டோ டிரைவர் அங்கித் வர்மா என்பதும் அவனது கூட்டாளி கல்லுவா எனும் மனோஜ் யாதவ் என்பதும் தெரிந்தது. ஹரியானாலா பகுதி அருகே நண்பருடன் டிரைவரும் பதுங்கியிருந்த இடத்தை போலீசார் இன்று அதிகாலை 4 மணி அளவில் சுற்றி வளைத்தனர். அப்போது இருவரும் போலீஸை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றனர். இதனால் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் இருவரும் காலில் காயமடைந்து விழுந்தனர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்ததாக எஸ்பி சிவராஜ் கூறினார். கைதானவர்களிடமிருந்து ஆட்டோ, சட்டவிரோத துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். 600 ஆண்டுகள் கழித்து எரிமலை வெடிப்பு, ரஷ்ய பூகம்பத்தால் அடுத்த அதிர்ச்சி. ரஷ்யாவின் கிழக்கு எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கும் தீபகற்பம் கம்சட்கா. இங்கு கிராஷெனின்னிகோவ் என்ற எரிமலை இருக்கிறது. கடைசியாக 15ஆம் நூற்றாண்டில் வெடித்து சிதறியது. அதன் பிறகு 600 ஆண்டுகள் அமைதியாக இருந்த எரிமலை இப்போது மீண்டும் வெடித்து சிதறி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவோடு இரவாக எரிமலை வெடித்து சிதறியதை ரஷ்ய அரசு உறுதி செய்தது. ஒரே இரவில் 6 கிலோமீட்டர் உயரத்துக்கு எரிமலை வெடிப்பின் சாம்பல் புகை சென்றது. சில நாட்களுக்கு முன்பு கம்சட்கா தீபகற்பத்தில் 8.8 ரிக்டர் அளவில் அதிசக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே இப்போது எரிமலை வெடித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். பூகம்பம் வந்ததும் பசிபிக் கடலில் சுனாமி பேரலைகள் உருவாகின. கடல் அலைகள் அமைதியான நிலையில் எரிமலை வெடித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுதியில் ஒரே நாளில் 8 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட 8 பேருக்கு ஒரே நாளில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்திய குற்றத்துக்காக சவுதியின் தெற்கு பகுதியான நஜ்ரானில் 4 சோமாலியர்கள் மற்றும் 3 எத்தியோப்பியர்கள் தூக்கிலிடப்பட்டனர். மேலும் ஒரு சவுதி குடிமகனுக்கு தாயை கொலை செய்த குற்றத்துக்காக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக சவுதி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சவுதி அரேபியாவில் 230 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் 154 பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டனர். 2022இல் 19 பேருக்கும், 2023இல் 2 பேருக்கும், 2024இல் 117 பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காகவும் தூக்கிலிடப்பட்டனர். கடந்த 2024ஆம் ஆண்டு 338 மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன. சவுதி அரேபியா 2022ஆம் ஆண்டு இறுதியில் போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனையை மீண்டும் அமல்படுத்தியது. இதற்கு முன் 3 ஆண்டுகளுக்கு இத்தகைய குற்றங்களுக்கு மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், ரசிகர்களை நினைத்து உருகிய அஜித். தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர்களில் ஒருவர் அஜித் குமார். அவர் நடிக்க ஆரம்பித்து 33 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதையொட்டி அவர் வெளியிட்ட அறிக்கை: சினிமா எனும் அற்புதமான பயணத்தில் 33 வருடங்களை நிறைவு செய்கிறேன். ஆனால் இதனை கொண்டாடுவதற்காக எழுதவில்லை. இந்த பயணம் எனக்கு எளிதாக இல்லை. எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாமல் தான் நுழைந்தேன். முழுக்க முழுக்க என் சுய முயற்சியால் மட்டுமே சினிமா துறைக்குள் நுழைந்தேன். காயங்கள், மீண்டு வருதல், தோல்வி மற்றும் அமைதி என வாழ்க்கை என்னை பல வழிகளில் சோதித்தது. தளர்ந்து போகவில்லை. முயற்சி செய்தேன், மீண்டு வந்தேன், தொடர்ந்து முன்னேறுகிறேன். எண்ணில் அடங்காத வெற்றியும் தோல்வியும் சினிமாவில் பார்த்திருக்கிறேன். என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும்போது உங்கள் அன்புதான் என்னை மீண்டு வர செய்துள்ளது. இந்த அன்புக்கு என்றும் உண்மையாக இருப்பேன். எப்போதும் இறுக பிடித்திருப்பேன். ஆனால் என் பயணம் சினிமாவோடு முடிந்துவிடவில்லை. மோட்டார் ரேசிங் உலகில் வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டேன். இந்த பயணம் விருதுகளுக்காகவோ அல்லது தலைப்புச் செய்திகளுக்காகவோ அல்ல. ஒழுக்கம், துணிவு மற்றும் ஒரு குறிக்கோளுக்காக ஏற்படும் வலி என இவற்றின் மூலம் என்னை எனக்கே நிரூபிக்க பயணிக்கிறேன். வீரமிக்க நாட்டின் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன். எனக்கு மதிப்புமிக்க பத்மபூஷன் விருது வழங்கிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசுக்கு நன்றி.
நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான். உங்கள் அன்பை என் சுய லாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன். என் நிறை குறைகள் அனைத்தையும் இந்த 33 வருடங்கள் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வைத்து கொண்டாடியதற்கு நன்றி. உங்களுக்கும் எனக்கும் என்றென்றும் உண்மையாக இருக்க முயற்சிப்பேன். வாழு, வாழ விடு என்ற அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது கனமழை. 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தேனி, தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 5 ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி, தென்காசி, நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 7 வரை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை தொடரும் எனவும் சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது.